இதோட பார்த்திங்கன்னா 4வது மேட்ச் ஆடுறாங்க. ஸோ ஆல்ரெடி 1 வின் பண்ணியிருக்காங்க, 2 லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ விராட் ரெட்டிஸ் 2-2 தோற்றுருக்காங்க. அவங்க இதோட 3வது மேட்ச். ஸோ நம்ம லைவ் பார்த்துட்ருக்கோம். ஸோ விராட் ரெட்டிஸ் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சொதப்பிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப், ஒரு ஃபைன் லெக் ஸ்லிப் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாங்க என்ன நடக்க போகுது சொல்லிட்டு. பேக் அவுட் பாயிண்ட் வெளியில் இருக்குது. ஸோ டிப் ஒரு அருமையான ஸ்ட்ரைட் ட்ரைவுங்க. ஸோ நல்லா ட்ரைவ் பண்ணி விட்டார் பேட்ஸ்மேன். ஸோ வித் கிருஷ்ணா. ஸோ 20 ரன் அடிச்சிருக்காருங்க 12 பாலுக்கு. ரொம்ப நல்லா ஆடிட்டுருக்காருன்னு சொல்லலாம் வித் கிருஷ்ணா. ஸோ ஃபஸ்ட் டைம் ஓப்பனிங் வந்திருக்காங்க 4வது மேட்ச்சில் 2 பேரும். ஸோ இன்னொரு ட்ரைவுங்க. ஸோ இந்த பால் காலில் பட்டதுனால தப்பிச்சதுன்னே சொல்லலாம். ஸோ போலர் காலில் போலனா ஒரு பவுண்டரிக்கான வாய்ப்பு நிறைய இருந்திருக்கலாம். ஸோ வித் கிருஷ்ணா எனக்கு தெரிஞ்ச இந்த ஓவரில் ஏதோ பெரிய ஷாட்டுக்கு போவார்னு தெரியுதுங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பவுண்டரிஸ் வருமா? ஸோ மேட்சுக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. சவுண்ட்லி நிறைய மாற்றம் பண்ணியிருக்காங்க. ஸோ விராட் அடின்னு அடித்தாங்கன்னே சொல்லலாம். ஸோ அதை பண்ண மாட்டுறாங்கன்னே சொல்லலாம். டாட்ஸ் பொண்ணுங்க ஈஸியாக சிங்கிள்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. சொல்லலாங்க. பவுண்டரிஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஈஸியாக போட்டுட்ருக்காங்கன்னே சொல்லலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா போலர் நல்ல பால் போடும்போது ஃபீல்டர் அதை விட்டுறீங்க. ஸோ போலர் மைண்ட் செட்டே போயிடும்னே சொல்லலாம்.
ஸோ மறுபடியும் ஒரு பெரிய ஷாட்டுங்க, வெயிட் பண்ணி அடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். பவர் பிளேயோட கடைசி ஓவரில் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வித்யூத்துக்கிட்ட ஸ்ட்ரைக் வந்ததுங்க. இப்போ பனிஷ் பண்ணிகிட்டு இருக்காரு. பேக் டு பேக் பவுண்டரிஸ், 3 பால் 3 4 வந்திருக்குன்னே சொல்லலாம். வித்யூஸ்கிட்டேருந்து 39க்கு போயிருக்காருங்க வித்யூஸ். ஸோ 29 பாலுக்கு அட்டாக்கிங் ஃபீல் செட்டு வைக்கலாம். கையில் வந்த வடையை காணாமல் போய்விட்டார் தமிழ் என்று. ஆடிட்டு இருக்காருங்க வித்யூத் கிருஷ்ணா. ஸோ ஒரு அடியும் பார்த்தீங்கன்னா இடி மாதிரி விழுந்துட்டுருக்கேன் சொல்லலாம். ஸோ எப்போ அடிக்கணுமோ அப்போ கரெக்டாக அடிக்கிறாருங்க. ஸோ எனக்கு ரொம்ப 50 ஸ்லோவாக தான் போய் 50 மார்க் பண்ணுவார்னு தோணுது வித்யூத் கிருஷ்ணா. ஸோ இறங்கி ஒரு சுற்றி ஏறி யாருமே பந்தை பிடிக்கவில்லை. ஸோ நல்ல தடுப்புன்னு சொல்லலாம். இதுதான்டா தடுப்புன்னு கூட சொல்லலாம். கட்டையை போடுற ஸோ ஆர்சிபி மாரி பேட்டிங் லைனப்பும் இல்லைன்னு சொல்ல முடியுங்க. ஆடிட்டர்ஸ் யாருமே இல்லை. ஸோ இன்னொரு கேட்சுங்க. ஸோ ஸ்க்ரீனில் அவர் இல்லை, அவ்வளோ குயிக்காக போயிடுச்சு அது. இருக்காருங்க குயிக்கில்.